அண்ணாமலை சாட்டையை சுழற்றுவார். மூத்த பத்திரிகையாளர் அதிரடி தகவல். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இன்னும் 3 நாட்களில் வெளியாக இருக்கும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் தமிழக பாஜக சார்பில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முக்கிய நடவடிக்கை எடுப்பதாக கூறப்படுகிறது. அதில் சில தகவல்களை மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி கூறியிருக்கிறார். அதாவது, தமிழகத்தில் தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை பாஜக நிர்வாகிகளிடமிருந்தும் உளவுத்துறையிடமிருந்தும் ரிப்போர்ட்டை பெற்றிருக்கிறார். இந்த தேர்தலில் வேலை செய்யாதவர்கள் குறித்து அண்ணாமலை நோட் பண்ணி வைத்துள்ளதாகவும் அதனை தேர்தல் முடிவுக்கு பிறகு சாட்டையை சுழட்டுவார் என்ற அதிரடி தகவல் பகிர்ந்திருக்கிறார். அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பணி செய்யாமல் இருந்தால் கட்சியை வளர்க்க முடியாது என அண்ணாமலை அதிரடியாக டெல்லி தலைமையிடம் புகார் கூற உடனே டெல்லி தலைமையும் அண்ணாமலைக்கு பவரை கொடுத்துள்ளது. இது விரைவில் நடக்கும் என பிரகாஷ் எம் சுவாமி கூறியிருக்கிறார். அண்ணாமலைகிட்ட பல தரவுகள் வந்திருக்கு. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே 2 நாள் அண்ணாமலை ஓய்வு எடுத்துட்டு எல்லா 40 தொகுதியில காரியகர்த்தால், RSS காரியகர்த்தால், அடிமட்ட தொண்டர்கள், அவங்க பேரே தெரியாது, அவங்க ஜோல்னா பை மாட்டிட்டு ஒரு செருப்பு போட்டு ஒரு வேஷ்டி கட்டிட்டு பாட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த பலனோ கட்சியோ பதவியோ RSS தொண்டர்களாக எதையும் எதிர்பார்க்காதவங்க. ஒரு டீயை சாப்பிட்டு கட்சி வேலை பண்ண போவான், இயக்க வேலை பண்ணுவான். அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சாராம். கூப்பிட்டு உங்கள் தொகுதியில் என்ன நடந்தது சொல்லுங்கள். அண்ணாமலை நீங்களே பேசுறீங்களா? நான் தான் அண்ணாமலை பேசுகிறேன், சொல்லுங்கள் என்ன நடந்தது. ஒரு அடிமட்ட தொண்டர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கியிருக்காரு. வாங்கி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு, டெல்லி ரிப்போர்ட்டு எல்லாம் கேதர் பண்ணி அவர் டேபிள் மேலே 40 தொகுதியில் நடந்த உள்ளடி வேலை, கட்சிக்கு எதிராக செயல்பட்ட வேலை, உண்மையாக உழைத்தவர்கள் யார், உழைச்சமாக நடித்தவங்க யார், கட்சி பணத்தை கரெக்டாக கொண்டு போய் தொண்டர்களிடம் கட்சிக்காரங்களுக்கு செலவு பண்ணது யார், லஞ்சம் இல்லை செலவு பண்ணது யார், அந்த பணத்தை ஆட்டையை போட்டது யார், பொறுப்பாளர்கள் யார் ஆட்டை போட்டாங்க, யார் யார் மிஸ்யூஸ் பண்ணாங்க, யார் யார் தேர்தல் பரப்புரைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊட்டியில் போய் ரெஸ்ட் எடுத்துறாங்க, அத்தையும் அவர் போலீஸ் அதிகாரி. அவர் இன்வெஸ்டிகேஷனில் கில்லாடி வாங்கி வச்சுட்டார். ஒரு காப்பி டெல்லிக்கு அமிச்சாராம். இதெல்லாம் நடந்திருக்கு, என்ன பண்ண சொல்கிறீங்க? டெல்லி சொல்லிச்சான், இனிமேல் 1 மேன் ஆர்மி, நீங்கள் மட்டும்தான் தலைவர், தூக்குங்க எல்லாரையும், கூண்டோட கைலாசை தூக்குங்க, புது டீம் கொண்டு வாங்க. ஏன் சொன்னால் அண்ணாமலை என்ன இந்த டீம் வச்சு வேலை செய்ய முடியாது, எனக்கு விட்டுருங்க, நான் போயிடுறேன், நீங்கள் என்ன பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த தேர்தலில் வந்து இந்த தேர்தல் அனுபவம் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு, பெரிய பாடம். அந்த பாடம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான முகம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, எப்படி ஒன்று சொல்கிறாங்க, முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க, பின்னாடி ஒன்று பண்ணுறாங்க, முதுகில் குத்துறாங்க. அண்ணாமலையே தோக்கடிக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்தே ஒரு குரூப் கிளம்பி போய் வேலை பண்ணுது, எத்தனை கண்டுபிடிச்சார். இதெல்லாம் டெல்லி முன்னாடி போட்டு இது எப்படி கட்சியை வளர்க்க பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். ஏன்னா கட்சியை வளர்க்க முடியுமா? இந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு மோடி, அமித்ஷா, நான் உங்கள் கூட இருக்கோம், இருக்கிற பல பொதுச் செயலாளர்கள் எல்லாரும் மாற்ற போகிறாங்க, புது டீம் வரப்போகிறது. அதுதான் சூசகமாக அண்ணாமலை சொன்னாராம், மேலே இருக்கணும்னா கீழே இருப்பாங்க, கீழே இருக்கணும்னா மேலே இருப்பாங்க. அந்த அர்த்தம் டேபிள் மேலே மேடை மேலேங்கிறது இல்லை, தொண்டர்கள் தலைவராகலாம், தலைவர்கள் தொண்டராகலாம் அப்படிங்கிற மீனிங்கில் பேசியிருக்காரு. ஏன்னா அண்ணாமலை இட்ஸ் ஹை டைம். அவர் கட்சி தலைவராக வந்து இப்போ இந்த சட்டசபை தேர்தலை சந்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இருக்கும்போது 2 வருடம் தான் இருக்குது. 2 வருடம் கூட பறந்து போயிடும், கண்ண மூடி கணத்துக்குள்ளே போயிடும். இந்த சட்டசபை தேர்தல் கோட்டை விட்டோன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தல் இருந்த மாதிரி அதே இஷ்யூஸ், அதே பிரச்சனைகள், அதே உள்ளடி வேலைகள் இருந்ததுன்னா பாஜகவால் சட்டசபை தேர்தலில் ஜெயிக்க முடியாது. இந்த 3rd டேர்ம் மோடி விஸ்வரூபம் எடுக்க போகிறார். விஸ்வரூபம் மட்டும் இல்லை, நரசிம்மராவ தான் எடுக்க போகிறார். குடலை கிழிக்க போகிறார். தப்பு பண்ணுறவன், ஊழல் பண்ணுறவன், பணம் வாங்கினவன், ஏமாத்துறவன், ஜனங்களை ஏமாத்துறவன் எல்லாரும் கிழிச்சு தொங்க போட்டு மாலையாக போட்டுக்க போகிறார். அதுக்கு அண்ணாமலை கூட இருந்து உதவி பண்ண போறாரு நான் நினைக்கிறேன். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.